அப்போது சென்னையிலேருந்து திருத்தணி போகிற ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இந்த 4 பசங்க சுமார் 17 வயசு, 2 பேரை திருத்தணி, 2 பேரை அரக்கோணம், அவங்களும் இதே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 2 சைடில் ட்ரெயின்குள்ளே இவங்க இந்த 4 பேர் இவருக்கு அட்டாக் பண்ணுறாங்க. அப்புறம் திருத்தணி ட்ரெயின் வந்த பிறகு கட்டாயப்படுத்தி அவருக்கு இறக்கி விட்டு அந்த ஒடிசா ஊர் பையனை அசால்ட் பண்ணுறாங்க. ஒரு 2 பட்டா கத்தி வச்சு ரெண்டு பட்டா கத்தி வச்சு அடிக்கிறாங்க. அந்த அடிக்கும் போதே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. இது தான் இந்த கேஸுடைய, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இது தான் இந்த கேஸுடைய சம்மரி. இது தான் நடந்திருக்குது. இது தான் கேஸுடைய பேசிக் டீட்டெயில்ஸ். முதற்கட்ட விசாரணை பொறுத்திருக்கும். இந்த நபர், பாதிக்கப்பட்ட நபர் இங்கே ஒன்றும் ஒரு டெம்பரரியாக வேலை பார்க்குறதுக்காகவோ இல்லை கெஸ்ட் ஒர்க்கருக்காக இல்லை, அவரோட வீட்டிலேருந்து இங்கே சும்மா வந்திருக்காரு. ஒரு 1.5 மாதமாக அவர் அப்போ ட்ரெயின்ஸில் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. அரக்கோணம் போகிறாரு, அந்த பக்கம் திருத்தணி போகிறாரு, சென்னை, இந்த லேனில் மெயினாக ட்ராவல் பண்ணுறாரு. இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நம்ம தமிழ்நாடு போலீஸ் பொறுத்தவரைக்கும் இம்மீடியட் ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திருவள்ளூர் ஆஸ்பத்திரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அங்கே மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே கூட இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பெட்டராக இருக்குன்னு சொல்லி ராஜீவ்காந்தி, உங்களுக்கு தெரியும், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் சென்னையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் நடவடிக்கை பொறுத்திருக்கும் இம்மீடியட்லி அந்த நபர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் இம்மீடியட்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். பழைய ஐபிசியில் உங்களுக்கு எல்லோரும் தெரியும், கொலை முயற்சினா 307 சொல்லுவாங்க ஐபிசியில். இப்போ அதுக்கு புது சட்டங்களில் பிஎன்எஸில் 109 பிஎன்எஸ் போட்டிருக்காங்க. அதுதான் இந்த கேஸ், இந்த வழக்கு பொறுத்திருக்கும், இந்த சம்பவம் பொறுத்திருக்கும் மேக்ஸிமம் செக்ஷன் நம்ம சட்டத்தில் போட முடியும். அதை அப்படியே இன்வோக் பண்ணியிருக்காங்க. பண்ண உடனே அதான் இன்னொன்று, இந்த நபருக்கு நம்ம மொழி தமிழ் தெரியாதில்ல, அதனால் நம்ம ஸ்டேஷன்லேருந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனு அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவருக்கு தெரிஞ்ச மொழியில் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்ன ஆக்ஷன் உடனடியாக எடுக்க வேண்டியிருக்குது, அந்த சம்பவம் நடந்த பிறகு அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நியாயம் கிடைக்கணும், அவருக்கு ஒரு ஃபஸ்ட்டு எய்டு கிடைக்கணும், ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும், அது எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 டீம் போட்டு இந்த 4 CICIL, அதாவது ஜேஜே ஆக்ட் பொறுத்திருக்கும் 18 வயசுக்கு கீழே உள்ள இவங்களுக்கு அக்யூஸ்டு, குற்றவாளி சொல்ல மாட்டாங்க, சட்டத்திற்கு முரண்பட்டு குழந்தைகள், தமிழ் வார்த்தை, இங்கிலீஷில் CICL, சில்ட்ரன் இன் கன்ஃப்ளிக்ட் வித் லா. 4 சட்டத்திற்கு முரண்பட்ட 4 குழந்தைகளுக்கு அப்ரிஹெண்ட் பண்ணியிருக்காங்க, செக்யூர் பண்ணியிருக்காங்க. 28ஆம் தேதியே அன்றைக்கியே ஜுவினைல் ஜஸ்டிஸ் போர்டு முன்னாடி ஆஜர்படுத்திட்டு அப்புறம் ஜுவினைல் ஜஸ்டிஸ் போர்டு உத்தரவின்படி 3 பேருக்கு செங்கல்பேட்டில் பிளேஸ் ஆஃப் சேஃப்டி சொல்லுவாங்க, ஒரு ஹோம் மாதிரி பிளேஸ் ஆஃப் சேஃப்டியில் அனுப்பியிருக்காங்க. ஒருத்தருக்கு மட்டும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஜேஜேபி உத்தரவின்படி ஒப்படைச்சிருக்காங்க. இது தான் கேஸுடைய ஜிஸ்ட் ஆல்சோ. அண்ட் நம்ம போலீஸ் பொறுத்தவரைக்கும் எடுத்த நடவடிக்கை. ஆமாங்க, கரெக்ட். இல்லை, அதுக்கும் ஆன்சர் சொல்கிறேன், பரவாயில்ல. அதில் நம்ம பொறுத்தருக்கும் நம்ம முதற்கட்ட விசாரணை முடிச்சுட்டு 4 பேருக்குமே ஜுவினைல் ஜஸ்டிஸ் போர்டு முன்னாடி ஒப்படைச்சிருக்காங்க. 4 பேருக்குமே ஜுவினைல் ஹோமில் போட சொல்லி ரிக்வெஸ்டோடு அனுப்பியிருக்காங்க. ஆனால் அது நீதிபதியோடைய டிஸ்கிரிஷன் படி அவங்களோட அப்ரிசியேஷன் ஆஃப் த ஏஜ், வேறு ஃபேக்டர்ஸ் வாட் எவர், அவங்களோட டிஸ்கிரிஷன், ஜுடிஷியல் டிஸ்கிரிஷனில் 3 பேருக்கு மட்டும் ஜுவினைல் ஹோம், அதாவது பிளேஸ் ஆஃப் சேஃப்டியில் அனுப்பியிருக்காங்க. ஒருத்தருக்கு மட்டும் பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இது வரைக்கும் முதற்கட்ட விசாரணையில் நார்த் இந்தியனுக்காக மட்டும்தான் அடித்ததாகவும் எவிடன்ஸ் எங்ககிட்ட இல்லை. அதான் நான் சொன்னேன். அந்த மாதிரி அவரோட எஃப்ஐஆரில் கூட இப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடி மறுபடியும் எஃப்ஐஆர் எல்லாம் வாசிச்சுட்டு டாக்குமெண்ட்ஸ் மறுபடியும் செக் பண்ணோம்.
அதில் எஃப்ஐஆர் பொறுத்தருக்கும் கூட மற்ற டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தருக்கும் ஓவராலாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஸ்டார்டிங் அவர் என்ன சொல்கிறாருன்னா கம்ப்ளைண்ட் சொல்கிறத வச்சு சொல்கிறேன். நீ இவர் பார்த்துட்டு இருக்காரு, நீ முறைச்சி பார்க்குறியா, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது வழியா. It is not entirely on account of being North Indian, because if that is the case, so many other people are also staying in here. If that is the case, let him answer. I'll come to you. Same question. அதான் முதற்காட்டு விசாரணை பொறுத்திருக்கும். நீங்கள் சொன்னது சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்ஷன் ஆனது உண்மை தான். எங்களுக்கு எந்த விதமான இது வரைக்கும் எவிடன்ஸ் இல்லை தட் ஒரு பர்டிகுலர் நார்காட்டிக்ஸோ இது தான் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் எ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ let we need some time to clarify that. அதுதான் சொல்கிறேன். அது இப்போதைக்கு we cannot say that ஏன்னா எவிடன்ஸ் இருந்தால் தான் நான் சொல்ல முடியும். ஆமாம் எடுத்திருக்காங்கன்னா we could have told you had there been an evidence. இப்போ எப்படி நான் உங்களுக்கு எவிடன்ஸோட சொல்கிறேனே அதே மற்ற மேட்டர் கூட இது கூட நான் சொல்லியிருந்திருக்கலாம். நீங்கள் இந்த 2 பட்டா கத்தி அவங்க கேட்டோம், சோர்ஸ் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? வீட்டில் தான் வச்சுருந்தோம். ஏற்கனவே எங்களுக்கு வேறு மற்ற பசங்களுக்குள்ளே ஒரு முன்விரோதம் இருக்கிறதுனால அவங்க ஏதோ ஒரு நாள் எங்களுக்கு மடக்கி ஏதோ பண்ணுவாங்க சொல்லிட்டு அதனால் வச்சுருந்தோம். அதுக்காக தான் அன்றைக்கி பை சான்ஸ் இது யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன். இருக்கலாம். இவங்க மேலே பெரிய கிரிமினல் ஹிஸ்ட்ரி 4 பேர் மேலே நமக்கு ரெக்கார்ட்ஸில் ஒரு சின்ன கேஸ் தவிர வேறு எதுவுமே வரல. ஆனால் ஏதாவது ஒரு லோக்கல் நேபர்ஹுட்ஸில் சின்ன சின்ன தகராறு இருக்கலாம். அது நம்ம க்ரைம் ஹிஸ்ட்ரிக்கு க்ரைம் ரெக்கார்ட்ஸ்க்கு வராது, அதனால நமக்கு அது தெரியல. பட் இது தான் 2 பட்டாக்கத்தி, நம்ம 2 பட்டாக்கத்தியும் 2 ஃபோனும் சீஸ் பண்ணியிருக்கோம். உண்மைதான் நீங்கள் சொன்னது உண்மைதான். அவர் இல்லை நான் எங்கள் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அவருடைய கையெழுத்து கூட அங்கே லெஃப்ட் விதவுட் மெடிக்கல் அட்வைஸ் சொல்லுவாங்க. அது அவரோட கையெழுத்து நாங்களும் எங்களுக்கு ஒரு தகவல் வந்துருச்சு, நாங்கள் விசாரித்தோம். அவரோட ஓன் சிக்னேச்சரோட நாங்கள் அந்த டாக்குமெண்ட்டு எங்கள் கையில் இருக்குது. அவரோட பட் அவர் சேஃபாக இருக்கார். நாங்கள் அங்கே டாக்டர்ஸ்க்கும் விசாரிச்சிட்டோம், ஆஸ்பத்திரி இதுலேயும் விசாரிச்சிட்டோம். ட்ரெயினில் வந்து வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு செக்யூரிட்டி வந்து அவரோட லேப்ஸாக இருக்குன்னு பார்க்குறீங்களா சார்? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் சொன்னது திஸ் எ மேட்டர் ஆஃப் கன்சர்ன், நோ டவுட். பட் நம்ம கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் பொறுத்திருக்கும், ஜிஆர்பி தமிழ்நாடு போலீஸோடைய பார்ட் அண்ட் ஆர்பிஎஃப் ஆல்சோ, தே ஹவ் ஆல்சோ பீன் அப்ரைஸ்ட் ஆஃப் திஸ் இஷ்யூ. நம்ம ஜிஆர்பி பொறுத்திருக்கும் கூட எனக்கு ஃபேக்ட்ஸ் இல்லை, டீட்டெயில்ஸ் இல்லை. ஐ வாஸ் டோல்ட் a few minutes before அவங்களும் இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. So within the railways பொறுத்திருக்கும் whatever is the security arrangements, I may not be the appropriate person to reply because inside the train எங்களோட jurisdiction இல்லை. சார் மெட்ரோல இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதாவது இந்த மாதிரி ரயில் நிலையங்கள் எப்படி சார்? அதான் நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச குறிப்பாக வந்து மீனம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கூட ஒரு மாணவர்கள் வந்து கையில் பட்டாக்கத்தி பேக்லேருந்து எடுத்து இன்னொரு பேக் மாத்திரை வீடியோ கூட வெளியே வந்துருக்கு. இல்லை, நீங்கள் சொன்னது கரெக்டுங்க. இப்போ நிறைய ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ஸ் நீங்கள் கேட்குறீங்க, இப்போது சில மீடியாவில் கவர் கூட பண்ணியிருக்காங்க. இதே திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 500 கிராம் மித்தாம்ஃபெட்டமைன் லாஸ்ட் ஒரு சமீப காலத்தில் ஒரு 4-5 மாதத்தில் சீஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் ப்ரெஸ்ஸில் கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 500 கிலோகிராம் காஞ்சா இந்த வருஷம் சீஸ் பண்ணியிருக்காங்க. MDMA டேப்லெட்ஸ் 100, LSD டெப்பெண்டால் டேப்லெட்ஸ் உங்களுக்கு தெரியும், சில பேர் டேப்லெட்ஸோடைய இம்பேக்ட் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 60,000 டேப்லெட்ஸு திருவள்ளூர் போலீஸு இங்கே மட்டும் இல்லை, மகாராஷ்டிரா, குஜராத், அப்புறம் டெல்லி, ஹரியானா இந்த 4 ஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள சப்ளையர்ஸ்க்கு செக்யூர் பண்ணி சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த ஆக்ஷனும் பேரலாக நடந்துகிட்டு தான் இருக்குது, அதில் இது இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கஞ்சா பொறுத்திருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் ஒடிசா அண்ட் ஆந்திராலேருந்து நம்ம டீம்ஸ் அங்கே போயிட்டு அது கூட சில பேர் கவர் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோகிராம் கஞ்சா இந்த லாஸ்ட் 6 monthஸில் ஒரு 7 to 8 கேஸில் செக்யூர் மட்டும் இல்லை, அங்கே யார் மெயின் சப்ளையர் இருக்காங்களா அந்த மலையில் போய் ரொம்ப ரிஸ்கியான பகுதியில் போய் நக்சலைட் ப்ரோன் ஏரியாஸில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு போலீஸ் டீம்ஸ் போய் அங்கே தங்கிட்டு அவங்களோட பாப்புலேஷனோட மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப சிறப்பாக இங்கே வேலை வந்து
பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளை பொறுத்தவரைக்கும் வாட் எவர் எஃபர்ட்ஸ் ஆர் பெஸ்ட் பாசிபிள் அட் அவர் எண்ட் ஆர் பீங் டேக்கன், வெதர் இட் இஸ் கஞ்சா, வெதர் இட் இஸ் சிந்தட்டிக் ட்ரக் ஆர் டேப்லெட் பொறுத்திருக்கும். சப்ளை ஒரு 10 டேப்லெட் பிடிக்கிறோன்னா பின்னாடி சோர்ஸ் போயிட்டு வரைக்கும் டெல்லி வரைக்கும், ஏதாவது போகணுன்னா பாம்பே வரைக்கும் கூட போகிறாங்க. அது நீங்கள் நிறைய கேஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். திருவள்ளூரில் சில பேர் கவர் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ராணிப்பேட், வெள்ளூரில் யாராச்சும் கவர் பண்ணுறீங்கன்னா யூ கேன் ஆஸ்க் தம். தேங்க்யூ. நம்பர் தெரியல, பட் இன்ஜுரிஸ் நிறைய இருந்துச்சு. அதனால தான் 307 அதாவது கொலை முயற்சி கேஸ் போட்டிருக்கோம். அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டத்தில் அதுதான் ஹையஸ்ட் செக்ஷனுங்க, அது கேஸ் போட்டிருக்கோம். Pardon? Sir, is he going back to his hometown or does he? That is what he has said, that I want to go to my hometown. So in case of any further this thing, we'll let you know. Sir, வேற எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா? வடமாநிலம் ஏதோ கணக்கீடு எதுவும் செஞ்சு எப்படிங்க? வேற எதுக்கும் அது பாதுகாப்பு வழங்குவதற்கு See, அதில் அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம தமிழ்நாடு பொறுத்திருக்கோம். எங்கள் திருநெல்வேலி திருவள்ளூர் ப்ளஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் பெல்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே எதுவுமே இல்லை. அதாவது செங்கல்பேட்டில் உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரமில் தெரியும், ஆயிரக்கணக்கான லேபரர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இந்த இன்சிடெண்ட் தவிர நீங்கள் பெருசாக எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இல்லைங்களா. ஏகப்பட்ட நம்பர்ஸில் இருக்காங்க. கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் பொறுத்திருக்கும் நாங்கள் க்ளோஸ் வாட்சில் வச்சிட்ருக்கோம். அவங்களுக்குள்ளே தலைவர்கள் இருப்பாங்க. அது இல்லாமல் அந்த கம்பெனியில் பார்க்கக்கூடிய HR மேனேஜர்ஸ் நம்ம டச்சில் இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ளஸ் பெட்ரோலிங் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லா ஊரில் ஒரே ஊருக்காரங்குள்ளே கூட இருக்கலாம், 2 ஊருக்காரங்குள்ளே இருக்கலாம். அப்போ ஏதாவது சின்ன இஷ்யூ வரும்போது உடனடியாக போலீஸ் அங்கே போயிட்டு ஆக்ஷன் எடுத்துகிட்டு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு எங்கெங்கே அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு எல்லா இடத்துல பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காருன்றது டீடைல் இன்னும் கிடைக்கலையா சார்? நான் சொல்லிட்டேன், நீங்கள் வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டேங்க. அவர் முன்னாடி திருவள்ளூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இப்போ அவர் போயிட்டார். எங்க போயிருக்காரு? அவர் சொந்த ஊருக்கு போயிட்டார் சொல்கிறார். அவருக்கு ஒரு இண்டிபெண்ட், அவருக்கு நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ணி, ஆமாம், அது அவர் டாக்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காருன்னா வி கேனாட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேட். நோ, அவருக்கு நம்ம சைடில் பெஸ்ட், கவர்மெண்ட் சைடில் அவருக்கு ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு அடுத்தடுத்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் பெஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்து ட்ரக் மேல அடிக்ட் ஆகுறாங்க. சோஷியல் மீடியால கண்டினியூஸா நிறைய பேஜஸ் இப்போ பார்க்குறோம். யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ரக் யூஸ் பண்றது இது லாஸ்ட் கேள்வியாக வச்சுக்கலாம். சோஷியல் மீடியாவில் டெஃபினெட்லி இந்த ரீல்ஸ் வர்றது சிலதில் டெஃபினெட்லி அதில் நாங்கள் கூட வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி இன்சிடெண்ட் வரும்போது தான் ஒருவேளை உங்களுக்கு கவனத்துக்கு வருது. இந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு லெஸர் வால்யூம் ஆஃப் லெஸர் இன்டென்சிட்டி ஆஃப் ரீல்ஸ் போடும்போது நிறைய பேருக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். நிறைய பேருடைய பேரண்ட்ஸ் சரி சின்ன குழந்தைகளுக்கு லைஃப் கெட்டு போய்டும் சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வர சொல்லி எழுதி வாங்கி பிரின்சிபல் வர சொல்லி நிறைய கேஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். 2 குரூப்பில் சண்டை போடுவாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் நம்ம எஃப்ஐஆர் போட ஆரம்பிச்சிட்டோன்னா நாளைக்கு அவங்களுக்கு எந்த வேலை கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் டெஃபினெட்லி வி ஆர் அவேர் ஆஃப் திஸ் திங். இது ஒரு சோஷியல் மீடியாவுடைய ஏஜ் இருக்கிறதுனால அதில், ஆனால் போலீஸ் பொறுத்திருக்கும், நாங்கள் எங்கள் கவர்மெண்ட் மிஷினரி பொறுத்திருக்கும், நாங்கள் வி ஆர் டெஃபினெட்லி அவேர் ஆஃப் இட் அண்ட் வாட் எவர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் வி ஆர் டேக்கிங். தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.